வணக்கம் மக்களே, கேலண்டர் சம்ஸ்ல உள்ள பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, டெட், ஃபாரஸ்ட் எந்த எக்ஸாமா வேணா இருக்கட்டும், எந்த எக்ஸாம்லாம் இந்த டாபிக் இருக்கோ அந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே இதை பார்த்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்ஸ் நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? சரி, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இருந்தாலும் ஒரு இருக்க சொல்லிடலாம், ஏன்னா குழப்பிடக்கூடாது இல்லையா? ஜனவரியில மொத்தம் எத்தனை நாட்களுங்க? அதாவது 31 நாட்கள். சரி, பிப்ரவரியில லீப் இயராக இருந்துச்சு, இது எஃப். சரிங்களா? பிப்ரவரியில லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா 29 நாள், இல்லை அப்படின்னா 28 நாள். சரிங்களா? சரி சரி, லீப் இயர் எப்படி, அது ஒரு வருடம், ஒரு நூற்றாண்டா, ஒரு வருடமாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி லீப் இயர் தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். சரிங்களா? ஒரு 4 அப்படி இல்லை அப்படின்னா 400ஆல வகுப்பட்டுச்சு அப்படின்னா அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லீப் இயர்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, அந்த கதையெல்லாம் நம்ம பார்ப்போம். சரி, வந்துட்டு போட்டோம். பிப்ரவரி, மார்ச்ல 30 நாள். சரிங்களா? சரி, மார்ச்ல 31 நாள். சரி, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எழுதி வச்சுக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ மார்ச்ல 31 நாள். சரிங்களா? ஏப்ரல்ல 30 நாள், மார்ச்ல 31 நாள். சரிங்களா? ஜூன்ல 30 நாள். சரிங்களா? ஜூலைல 31 நாள், ஆகஸ்ட்லயும் 31 நாள் தான். சரிங்களா? நம்ம சின்ன பிள்ளைல கொடுத்துருப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கை மொழியை வச்சு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது வந்துச்சுன்னா 30, அதுக்கு கீழே அந்த குழி மாதிரி இருக்குல்ல, அதுல தொட்டோம்னா 31 அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணியிருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி நான் செஞ்சிருக்கேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், இதுக்கு குழப்பிக்கூடாது. சரிங்களா? ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் மட்டும் 31 நாள், பிப்ரவரிக்கு 28, 29 அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கணும். சரி, செப்டம்பர்ல 30 நாள், அக்டோபர்ல 31 நாள், நவம்பர்ல 30 நாள், டிசம்பர்ல 31 நாள். சரிங்களா? இதை எப்பவுமே மறக்கூடாது. இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். சரிங்களா? நான் வேற போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ வாங்க கணக்குள்ள போயிடலாம். ஒரு வாரத்துல இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னது, ஒரு வருஷம். சரிங்களா? ஒரு இயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாதாரண 365 நாள். சரிங்களா? இதே லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, லீப் வருடமாக இருந்துச்சுன்னா 366 நாள். ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது காமனானது தான். சரிங்களா? சரி, இப்போ பாருங்களேன், இது கொஸ்டின்குள்ள போயிடலாம். இஃப் எஸ்டர்டே வாஸ் ஃப்ரைடே, வாட் டே வில் இட் பி த டே ஆஃப்டர் டுமாரோன்னு கேட்டிருக்காங்க. நேற்று வெள்ளிக்கிழமை என்றால் நாளைக்கு மறுநாள் என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிறதுல இருந்து பாருங்களேன், நேற்று வெள்ளிக்கிழமையா? சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு நாள்ல இருக்கோம், அந்த நாளைக்கு நேத்தைக்குள்ள நாளை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நேற்று என்ன நாளாக இருக்கான்? ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமையாக இருக்கான். அப்போ இன்னைக்கு என்ன நாளா இருக்கும்? சாட்டர்டே, சனிக்கிழமையா இருக்குமா? கரெக்ட் தான் நான் சொல்றது. அதாவது இன்னைக்கு சனிக்கிழமைன்னு கொடுக்காம நேற்று வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன நாள்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம சனிக்கிழமையில நிற்கும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு மறுநாள் என்னவாக இருக்கும், இந்த சனிக்கிழமையில இருந்து நாளைக்கு மறுநாள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, முதல்ல சனிக்கிழமைக்கு நாளை என்னது? சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் என்னது? சண்டே இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சனிக்கிழமைக்கு நாளைக்கு மறுநாள். சரிங்களா? இந்த நாள் சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் என்னது? சண்டே. அந்த சண்டேக்கும் அடுத்த நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப சண்டேக்கு அடுத்த நாள் என்னது? மண்டே, திங்கக்கிழமை. கரெக்ட் தான் நான் சொல்றது. அப்ப இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆப்ஷன் சி தான் சரியானது. சரிங்களா? பாருங்க, நேற்று வெள்ளிக்கிழமை அப்படின்னா இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு மறுநாள். சரிங்களா? சனிக்கிழமைக்கு நாளைக்கு மறுநாள் சனவாக இருக்கும் மண்டே அப்படிங்கிறது புரியுதா? சனிக்கிழமைக்கு நாளைக்கு மறுநாள். சரிங்களா? அப்போ சரி, இப்ப பாருங்க, இஃப் டுடே இஸ் Thursday, வாட் டே வில் இட் பி 3 days from now? இன்று வியாழக்கிழமை என்றால் 3 நாட்கள் கழித்து என்ன கிழமையாக இருக்கும் கேட்டிருக்காங்க. ஈஸி தானே? சரிங்களா? ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க, கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது பாருங்களேன், இஃப் த டே பிஃபோர் எஸ்டர்டே வாஸ் Thursday, சரிங்களா, ஆன் விச் டே வில் சண்டே ஃபால்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, நேற்றைய முன்தினம் வியாழன் என்றால் ஞாயிற்றுக்கிழமை எந்நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, முதல்ல நேத்தைக்கு முந்தின நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நேற்றைய முன்தினம். அப்போ இன்னைக்கான நாள் நான் ரெட் கலர் சிம்பிள் போட்டுக்கிறேன். சரிங்களா? இது இன்னைக்கான நாள். சரிங்களா? சரி, இப்போ இது நேற்று, இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கிறது நேற்று. சரிங்களா? நேற்றைக்கு முந்தின தினம் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள். கரெக்ட் தானே நான் சொல்றது? கரெக்ட் தானே? அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க,
நேற்றைக்கு இன்னைக்கு நம்ம ஒரு நாள்ல இருக்கோம்ப்பா. அந்த நாள்ல இருந்து நேத்தைக்கு முந்தின நாள் என்ன நாளாக இருக்கு? வியாழக்கிழமையாக இருக்கு. தேர்ஸ்டேவாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? வியாழக்கிழமையாக இருக்கு அப்படின்னா இப்ப பாருங்க, வியாழக்கிழமைக்கு அடுத்த நாள் என்னது? வெள்ளி. சரிங்களா? வெள்ளிக்கு அடுத்த நாள் என்னது? சனி. சரிங்களா? சரி, அவங்க என்ன கேட்டாங்க? ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் தானே ஞாயிற்றுக்கிழமை. கரெக்டா தான் நான் சொல்றது. அப்போ சனிக்கிழமை, இன்னைக்கான நாள் சனிக்கிழமை. சரிங்களா? சனிக்கிழமைக்கு நேற்றைய முந்தின நாள் வியாழக்கிழமை. சரிங்களா? அப்போ எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும்னு சொல்றாங்க? சனிக்கிழமைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வரும். அவ்வளவுதானே? அப்போ சனிக்கிழமை நாளைக்கு, இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னா நாளை என்னவாக இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். ஆப்ஷன் பி தான் சரியான. சரிங்களா? அதாவது ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் இருக்காதுங்க. நம்ம பார்த்து ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். பாருங்க, இஃப் அக்டோபர் 1st இஸ் சண்டே, வாட் டே ஆஃப் த வீக் இஸ் நவம்பர் 1st கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றால் நவம்பர் 1ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதுக்கு ரெண்டு விதமா பதில் சொல்லலாம். சரிங்களா? ரெண்டுமே ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் தான். சரிங்களா? என்ன பண்ணும் அப்படின்னா, மொத்தம் அக்டோபர்ல எத்தனை நாட்கள் நம்மளுக்கு? 31 நாட்கள் இல்லையா? கரெக்ட் தான் நம்ம சொல்றது. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி யாருக்குமே சொல்லிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அந்த ஒரு நாளை விட்டுருங்க. சரிங்களா? அப்போ நவம்பர் 1 சேர்த்துக்கோங்க. அக்டோபர்ல நம்ம 31 நாள், அதுல 1 விட்டுட்டோம். சரிங்களா? அப்ப மிச்சம் எத்தனை நாள் இருக்கும்? 30 நாட்கள் இருக்கும். அந்த நவம்பர் 1ஆம் தேதி இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. சரிங்களா? நவம்பர் 1ஆம் தேதியை சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அக்டோபர் 1 அவங்களே நம்மளுக்கு கிழமையை சொல்லிட்டாங்க, அதனால அதை சேர்க்காதீங்க. சரிங்களா? சரி, இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இதை 7ஆல வகுத்துக்கணும். சரிங்களா? 7ஆல வகுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? 1 7 7, 4 7 28. முழுமையாக வகுபடலனாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? எதனால 7ஆல வகுக்கும் அப்படின்னா, மொத்தம் நம்மளுக்கு வாரங்கள் எத்தனை வாரங்கள்? சாரிங்க, ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். சரிங்களா? அப்ப அப்படி பார்த்தோம் அப்படின்னா மிச்சம் மீதி வரும். சரிங்களா? மீதி எத்தனை வரும்? 4 7 28. அப்ப மீதி எத்தனையாக இருக்கும்? 3 மீதி வரும். சரிங்களா? 3 மீதி வருதா? அப்போ அதை எழுதிக்கோங்க. 1 2 3. சரிங்களா? 3 நாள் மீதி வருது. என்ன சொல்லிட்டாங்க? அக்டோபர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டாங்களா? கரெக்ட் தானே? அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமையை விட்டுருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன நாள் வரும்? திங்கள் இல்லையா? மண்டே, அதுக்கு அடுத்து என்னது? டியூஸ்டே, அதுக்கு அடுத்து வெட்னஸ்டே. சரிங்களா? புதன்கிழமை. ஆப்ஷன் சி தான் சரியான. வெட்னஸ்டேயாக இருக்கும். சரிங்களா? சொல்றது புரியுதாங்க? அப்போ மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு அதை 7ஆல வகுத்துட்டு மீதி என்ன வருதோ அதை எப்படி எழுதிக்கணும்? இந்த மாதிரி மீதி வரதை இந்த மாதிரி எழுதிக்கணும். அவங்க என்ன கிழமை கொடுத்துருக்காங்களோ அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்துல இருந்து பார்க்கணுங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? சரி, இப்ப இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்களேன், அக்டோபர் 1ஆம் தேதி என்னது? ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப திரும்ப ஒரு 7 நாள் கழிச்சு என்னவாக இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். அதாவது 8ஆம் தேதி என்னவாக இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். திரும்ப அதுல இருந்து ஒரு 7 கூட்டணும், 15. சரிங்களா? 15ஆம் தேதி என்னவாக இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். சரிங்களா? சரி, திரும்ப அதுல இருந்து 7 கூட்டினா 22. 22ஆம் தேதி என்னவாக இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். சரி, திரும்ப இப்ப அதுல இருந்து ஒரு 7 கூட்டணும் அப்படின்னா 29ஆம் தேதி என்னவாக இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். சரிங்களா? ஞாயிறு தானே, சண்டே தானே சொல்றது. 7 7 கூட்டிகிட்டே போயிட்டேன். சரிங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு என்னதான் தெரியணும்? நவம்பர் 1 தான் தெரியணும். அதாவது அக்டோபர் 29 வரை 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ இன்னும் நான் என்னதான் கூட்டினா போதும்? ஒரு 3 நாளா கூட்டினா எனக்கு என்ன வந்துடும்? 29 கூட 3 கூட்டினா நவம்பர் 1 வந்துடல. கரெக்ட் தான் நான் சொல்றது. அப்போ சண்டேக்கு அப்புறமா உள்ள டே என்னது? மண்டே. சரிங்களா? இன்னொரு 3 நாளா கூட்டணும் அப்படின்னா மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே வந்துருச்சா? அப்போ இந்த மாதிரி 7 7 கூட்டிட்டு அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய நாட்களை நம்ம எண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 7ஆல வகுத்தும் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஜூலை 15th இஸ் ஃப்ரைடே, வாட் டே ஆஃப் த வீக் இஸ் ஆகஸ்ட் 1ன்னு கேட்டிருக்காங்க. ஜூலை 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்றால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் ஆகஸ்ட்லேயே 31 நாள், ஜூலைலே 31 நாள் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? சரி, இப்போ பாருங்களேன், ஜூலை 15ஆம் தேதி ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதனால அதை விட்டுருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் நம்ம என்னணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்குனவே நம்மளுக்கு ஜூலைல 31 நாள்,
அப்போ 16ஆம் தேதியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கும் நம்மளுக்கு? 16 நாட்கள் இருக்குமா? கரெக்ட் தானே நான் சொல்றது கரெக்ட் தானே? பாருங்க, 15ஆம் தேதி விட்டுருங்க, 16ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கும்? 16 நாட்கள் இருக்கும். சொல்றதே கரெக்ட் தான். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் ஒரு ஆகஸ்ட் 1 இருக்குல்ல, அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் நம்ம என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை ஒண்ணு சேர்த்துவோம். சரிங்களா? அதாவது நீங்க எப்படி கனெக்ட் பண்ணாலும் அந்த 15ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை நீங்க கூட்டிட்டா மொத்தம் எத்தனை நாள் வந்துடும்? 18 நாள் வந்துடும். கரெக்ட் தான் நான் சொல்றது. 15ல இருந்து 1ஆம் தேதி வரை நீங்க கூட்டினீங்கன்னா மொத்தம் எல்லா நாட்களையும் பாத்தீங்கன்னா 18 நாள் வந்துடும். ஒரே ஒரு நாள் மட்டும் கழிச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? எங்கிட்டு கழிச்சாலும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு நாளை மட்டும் கழிச்சுக்கணும் அதுல இருந்து. சரிங்களா? அதான் கான்செப்ட். சரிங்களா? 15ஆம் தேதி அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த கிழமையை கொடுத்துருக்காங்க, அதனால அந்த 15ஆம் தேதியை விட்டுட்டு 16ஆம் தேதியில இருந்து கனெக்ட் பண்ணுதேன். அப்போ அந்த ஜூலை மாசத்துல மட்டும் 16 நாட்கள், ஆகஸ்ட்ல 1ஆம் தேதி ஒரு நாள் இருக்கு. சரிங்களா? அதை ஒண்ணா கனெக்ட் பண்றேன் அப்படிங்கறத சொல்ல வரேன். அதாவது 17 நாட்கள்னு சொல்ல வரேன். சரிங்களா? 18 நாட்கள் நீங்க 15ஆம் தேதி ஜூலை 15ல இருந்து ஆகஸ்ட் 1 வரை 18 நாட்கள் நீங்க சொன்னாலும், அதாவது நம்ம என்ன பண்ணிக்கணும்? பவுண்டரிஸ், அதாவது பவுண்டரி 15ல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணி 1ஆம் தேதி வரை 18ன்னு சொன்னாலும் அதுல இருந்து ஒரு நாள் கழிச்சுக்கணும்ங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? சரி, அப்ப 17 நாள். சரிங்களா? இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா 7ஆல டிவைட் பண்ணோம். சரிங்களா? ஏன்னா வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். சரிங்களா? சரி, டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஓர் 7 7 7 14. சரிங்களா? 14. அப்ப மிச்சம் எத்தனை இருக்கும்? 3. அப்ப மீதி என்னது நம்மளுக்கு? 3 இல்லையா? கரெக்ட் தான் என்ன சொல்றது? அப்போ போட்டுவாங்க. 1 2 3 போட்டேன். சரி, வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெள்ளிக்கிழமை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து என்னன்னு? சரிங்களா? வெள்ளிக்கு அடுத்து என்னது? சனி, சாட்டர்டே. சரிங்களா? அதுக்கு அடுத்து என்னது? ஞாயிறு, சண்டே. அதுக்கு அடுத்து என்னது? திங்கள், மண்டே. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? 15ஆம் தேதின்னு கொடுத்துருக்காங்களா? 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதுல இருந்து ஒரு 7 நாளை கூட்டணும் அப்படின்னா என்ன ஆகும்? 22ஆம் தேதி. 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இதுல இருந்து ஒரு 7 நாளை கூட்டணும் அப்படின்னா 29ஆம் தேதி. 29ஆம் தேதி என்னது? வெள்ளிக்கிழமை. சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு 7 நாளை கூட்டினோம்னா அது ஆகஸ்ட் 1 விட தாண்டி போயிடும். சரிங்களா? அப்போ இன்னும் ஒரு 3 நாளை கூட்டினா நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஆகஸ்ட் 1 வந்துடும். சரிங்களா? 3 நாளை மட்டும் எக்ஸ்ட்ரா கூட்டணும். 29 கூட, அதாவது 29, அதுக்கடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு வந்துடும், ஆகஸ்ட் 1 வந்துடும். சரிங்களா? அப்போ இது வெள்ளிக்கிழமை. அப்ப அது கூட நான் இப்ப என்ன பண்ணும்? 3 நாளா கூட்டணும். சரிங்களா? வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை, மண்டே வந்துருச்சா? 3 நாளா கூட்டினா மண்டே வந்துருச்சா? அப்போ எப்படி வேணா பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 சம் பார்த்தது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது பாருங்களேன், இது ரொம்ப டிஃப்ரெண்டான கணக்கு. இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்க. சரிங்களா? என்னன்னு பாத்துக்கோங்க. A student says my birthday comes after April 10 and before April 14. Another person says his birthday is after 12 and before 15. What is his birthday அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது பாருங்க, ஒரு மாணவன் கூறினான் என் பிறந்த நாள் ஏப்ரல் 10க்கு பின் ஆனால் 14க்கு முன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மாசத்துல பத்தி தான் பேசியிருக்காங்க. சரிங்களா? ஒரு மாணவன் சொல்றாராம் என்னோட பிறந்த நாள் 10ஆம் தேதிக்கு பிறகும் அப்புறமாவும் 14ஆம் தேதிக்கு முன்னதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. மற்றொரு மாணவர் கூறுகிறார். என்ன கூறுறார் அப்படின்னா அவனோட பிறந்த நாள் ஏப்ரல் 12க்கு பின். சரிங்களா? ஏப்ரல் 12க்கு அப்புறமா ஆனால் 15க்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஏனில் அவனுடைய பிறந்த நாள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரிங்களா? அதாவது மாணவர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. சரிங்களா? ஒருத்தன் சொல்றான் என் பிறந்த நாள் எப்போ உனக்கு தெரியுமா? 10ஆம் தேதி, ஏப்ரல் 10க்கு அப்புறம் 14ஆம் தேதிக்கு முன்னாடி அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான் அவன் பிறந்தநாள் எப்போன்னு தெரியுமா? அந்த ஒரு மாணவன் அவன் ஒரு பிறந்தநாள் வச்சுதான் விளையாண்டுட்டு இருக்கான். சரிங்களா? அவன் பிறந்தநாள் எப்போன்னு தெரியுமா? 12ஆம் தேதிக்கு அப்புறம் 15ஆம் தேதிக்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இவர் என்ன சொல்லிட்டாரு? 10க்கும் 14க்கும் இடைப்பட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? 10க்கு அப்புறமாகவும் 14க்கு முன்னதாகவும் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லிட்டாரு? 11 கணக்குலே கிடையாது. சரிங்களா? 11லாம் நீ ரொம்பலாம் கடந்து கஷ்டப்பட வேண்டாம்ப்பா, நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் க்ளூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 12ஆம் தேதிக்கு உள்ள 12க்கு அப்புறம் 15க்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்களா? அப்போ இங்க 11க்கு வேலை கிடையாது. 11ஆம் தேதி அவன் பிறந்தநாள் இருக்காது, 10ஆம் தேதி அவன் பிறந்தநாள் இருக்காது, 15ஆம் தேதி அவன் பிறந்தநாள் இருக்காது. ஏன்னா அதுக்கு இடைப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. 10 இருக்காது, 14 இருக்காது, ஏன்னா அதுக்கு இடைப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. 12 இருக்காது, 15 இருக்காது, ஏன்னா அதுக்கு இடைப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இவங்க எல்லாரும் இவ்வளவு க்ளூ கொடுத்ததுக்கு அடுத்து இந்த 13 தான் அவனோட பிறந்தநாளாக இருக்கும் அப்படிங்கிறது புரியுதாங்க? இந்த மாதிரி கால்குலேட் பண்ற மாதிரி கணக்குகள் வரும். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரி, ஏப்ரல் 13. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Then பாருங்க, if January 1, 2023 was Sunday, what is the date of third Thursday of January 23 கேட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிறு என்றால்
2023 2023ஆம் ஆண்டு 3வது வியாழக்கிழமை என்ன தேதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி கணக்குகளும் இந்த மாதிரி மாடல் அடிக்கடி வரும் சரிங்களா. அதனால இதை நம்ம பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் சரிங்களாங்க. சரி என்னங்கிறத பாருங்க. 2023ல ஜனவரி 1ஆம் தேதி சரிங்களா. ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் சரிங்களா. சண்டேவாக இருக்கு சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். அதே 2023ஆம் ஆண்டுல 3வது வியாழக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி நம்மளுக்கு ஜனவரி 1ஆம் தேதி தான் என்னது சண்டே சரிங்களா. அப்போதான் நம்ம வருஷமே புதுசா ஆரம்பிக்கும் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு முதல் வியாழக்கிழமை எப்படி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை 7 கூட்டி 3வது வியாழக்கிழமை எப்படி வரும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாமா. சரி அப்போ முதல்ல எத்தனாம் தேதி ஜனவரி எத்தனாம் தேதி முதல்ல தேர்ஸ்டே வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா. சரி முதல்ல எழுதிக்கிறேன். சண்டேக்கு அடுத்த நாள் என்ன வரும் மண்டே சரிங்களா. மண்டேக்கு அடுத்து டியூஸ்டேக்கு அடுத்து வெட்னஸ்டே, அதுக்கப்புறம் தான் தேர்ஸ்டே வரும், வியாழக்கிழமை வரும் சரிங்களா. சரி அப்போ ஜனவரி 2ஆம் தேதி திங்கக்கிழமையா இருந்திருக்கும், 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையா இருந்திருக்கும், 4ஆம் தேதி புதன்கிழமையா இருந்திருக்கும், 5ஆம் தேதி வியாழக்கிழமையா இருந்திருக்கும் சரிங்களா. சரி இதுதான் அந்த வருடத்தினுடைய முதல் வியாழக்கிழமை சரிங்களா. ப்ளூ கலர்ல பாக்ஸ் போட்டுக்கிட்டுமா. சரி முதல் வியாழக்கிழமை சரிங்களா. இதுதான் இந்த ஜனவரி 5 தான் என்னது முதல் வியாழக்கிழமை சரிங்களா. சரி இப்போ நம்மளுக்கு 3வது வியாழக்கிழமை எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இது முதல் வியாழக்கிழமை சரிங்களா. இப்போ ஒரு 7 நாளா நான் கூட்டினேன்னு வைங்களேன், வியாழக்கிழமை வந்துருமா. சரி 5 கூட 7 கூட்டினா 12 சரிங்களா. அப்போ ஜனவரி 12ஆம் தேதி 2வது வியாழக்கிழமை சரிங்களா. சரி இப்போ நம்மளுக்கு 3வது வியாழக்கிழமை தான் தெரியணும், இன்னும் ஒரு 7 கூட்டணும் சரிங்களா. சரி அப்போ அந்த 12 கூட நான் திரும்ப 7 கூட்டினா என்ன கிடைக்கும் 19 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதுதான் 3வது வியாழக்கிழமை. இப்போ ஜனவரி 19ஆம் தேதி என்ன வரும், அந்த 2023 3வது வியாழக்கிழமை வரும். ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா. அப்ப எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது புரியுதா. சரி அடுத்த क्वेश्चन போயிடலாம். இப்ப பாருங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்னவாக இருக்கான், அதாவது ஆகஸ்ட் 1 2024 தேர்ஸ்டேவாக இருக்கான் சரிங்களா. அதே தேர்ஸ்டே தான் வருது. அப்போ வாட் இஸ் த டேட் ஆஃப் செகண்ட் மண்டே இன் ஆகஸ்ட் 24 அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. பாருங்க 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வியாழக்கிழமை சரிங்களா. 2024 சரிங்களா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல ஆகஸ்ட் சரிங்களா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்னவாக இருக்கான் தேர்ஸ்டே வியாழக்கிழமையாக இருக்கான் சரிங்களா. சரி அப்படி இருந்துச்சு அப்படின்னா 2024ஆம் ஆண்டு அதே ஆகஸ்ட் மாதத்துல 2வது திங்கக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க சரிங்களா. ஆகஸ்ட் இப்பதான் ஆரம்பிக்கு, ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்னது தேர்ஸ்டே சரிங்களா, அதாவது வியாழக்கிழமை சரிங்களா. அப்போ அதுல முதல் திங்கக்கிழமை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். மேல பார்த்தது ஒரு இப்போ ஆகஸ்ட்ல முதல் திங்கக்கிழமை எப்போ வருது அப்படிங்கறத பார்க்கணும் சரிங்களா. சரி அதுக்கு நான் முதல்ல எழுதிக்கிறேனே. தேர்ஸ்டேக்கு அடுத்து என்ன வரும் ஃப்ரைடே வரும், அதுக்கடுத்து சாட்டர்டே வரும், அதுக்கடுத்து சண்டே வரும், அதுக்கடுத்து தான் என்ன வரும் மண்டே திங்கக்கிழமை வரும் சரிங்களா. ஆகஸ்ட் 2 வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் 3 சனிக்கிழமை, 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 5ஆம் தேதி திங்கக்கிழமை சரிங்களா. இப்ப அவங்க என்ன கேட்டாங்க 2வது திங்கக்கிழமை எப்போன்னு கேட்டாங்க சரிங்களா. இப்ப பாருங்க இதுதான் என்னது ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் என்னது முதல் திங்கக்கிழமையா. சரி இது கூட நான் இப்ப என்ன பண்ணணும் 7 கூட்டணும் சரிங்களா. கூட்டினா 5 கூட 7 கூட்டினா 12. அப்போ ஆகஸ்ட் 12 தான் என்னவாக இருக்கும் 2வது திங்கக்கிழமையாக இருக்கும் அப்படிங்கிறது புரியுதாங்க. இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். ஆப்ஷன் பி தான் சிறனுடைய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.